Hi friends, welcome to Ruba garden. நம்ம வந்து ஒரு unboxing and review வீடியோ தாங்க பார்க்க போறோம். நான் ரீசெண்டா அமேசான்ல இருந்து ஒரு பிளான்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதை தான் வந்து உங்க கூட வந்துட்டு டீடைலா வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ என்ன பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லக்கி பேம்பூ. ஸோ இது வந்து 2 லேயர் லக்கி பேம்பூங்க. நம்ம ஆர்டர் பண்ணி 2-3 டேஸ்லேயே நம்மளுக்கு வந்து வந்துடுது. கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்துட்டு பேக்கேஜ் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து வருது. இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பிளான்ட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேக்கிங் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கங்க. உள்ளே வந்துட்டு அந்த செடிக்கு வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி நம்மளுக்கு வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுடைய பிளான்ட் வந்து நல்ல ஹெல்த்தியாகவே வந்திருக்குங்க. இதை வந்து பாக்ஸ்குள்ளேருந்து வெளில எடுத்துகிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நல்ல பபிள் ராப்லாம் வச்சு நம்மளுக்கு சேஃபாக வந்திருக்குங்க பிளான்ட்டு. ஸோ இப்படி தாங்க நம்மளுக்கு வந்திருந்தது. இது வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீனிஷாக நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து பிளான்ட் வந்து சேஃபாக வந்திருக்கு. இது கூட நம்மளுக்கு வந்து ஒரு கிளாஸ் பாட் வந்து கொடுத்துருக்காங்கங்க இந்த பிளான்ட்டை வந்து வைக்கிறதுக்காக. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பாட்டுமே கூட நல்ல ஒர்த்தான பாட்டுங்க. ஸோ அது கூடயே நம்மளுக்கு வந்து 7 கலர் ஜெல்லி பால்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜெல்லி பால்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நம்ம தண்ணியில் போட்டோன்னா நல்லா உப்பி பெருசாக கிடைக்குங்க. அது வந்து அந்த வாட்டரெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோங்க. ஒரு 2-3 வீக்ஸுக்கு அப்படியே வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம திரும்பி வந்து அந்த ஜெல்லியில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றினோன்னா அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ பிளான்ட்ஸ் வந்து பாருங்கள் எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் நல்லா க்ரீனிஷாக நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த பிளான்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே வந்து ஒரு கவரில் வச்சு ரப்பர் பேண்ட் வந்து போட்டிருக்காங்கங்க. ஸோ உள்ளே வந்துட்டு பிளான்ட்டுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகக்கூடாதுன்ட்டு நம்மளுக்கு அந்த ஜெல்லியே வந்து போட்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இந்த ஜெல்லியும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாங்க. நம்ம வந்து பாட்டில் வந்து போட்டுடலாம். லக்கி பேம்போ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்டோரில் தாங்க வளர்க்க போகிறோம். அதுவும் வந்துட்டு டேரெக்டான சன்லைட்டில் வந்து இதை வைக்கக்கூடாது. வச்சோன்னா என்ன ஆகும்னா இலைலாம் வந்து பழுத்து லீஃப்லாம் வந்து பேர்ன் ஆகிடும். நிழலில் தான் வச்சு வளர்க்க போகிறோம். அதுவும் தண்ணியில் தான் வச்சு வளர்க்க போகிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஜெல்லி பால்ஸில் வந்துட்டு வச்சு வளர்க்கலாங்க. அந்த பேக்லேயே வந்து ஜெல் இருக்கு இல்லையா, அதையும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதை எடுத்து இந்த பாட்டில் வந்து போட்டுட்டு நம்மளுக்கு வந்துருந்தது இல்லையா 7 கலர் ஜெல்லி பால்ஸு, அதையும் வந்துட்டு தண்ணி ஊற்றி இந்த பவுலில் வந்து போட்டுடலாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா உப்பி பெருசாகிடும். ஸோ நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வந்துட்டு அந்த பால்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா குண்டு குண்டாக பால் மாதிரி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு நல்லா அந்த பால்ஸ்லாம் வந்து பெருசு பெருசாக ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க செடியை வந்துட்டு அது மேலே வந்து வச்சிடலாம். இந்த செடி வாங்கி 10 நாள் ஆகுதுங்க. 10 நாளுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின அன்னைக்கு வந்து எடுத்த கிளிப்பிங்ஸ். இப்போ நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எடுத்த கிளிப்பிங்ஸ். ஸோ நம்மளுக்கு நல்ல பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்குது, நல்ல க்ரோத் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் வாங்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு 10 டேஸ் வெயிட் பண்ணி க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ கொடுக்குறேன். நம்ம வாங்கியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா 2 லேயர் இல்லையா, 2 லேயருக்குமே வந்துட்டு நல்லா கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட் லேயர், இது வந்து செகண்ட் லேயர். டோட்டலாக வந்துட்டு நம்மளுக்கு 20 ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைப் வந்து வச்சுருப்பாங்கங்க. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணதை கைட்டாமல் அப்படியே தான் நம்ம வந்து வச்சுக்கணும். இந்த பேம்பூ பிளான்ட் வந்து யாருக்கும் நம்ம கிஃப்டாக கொடுத்தாலோ இல்லை நமக்கு யாரோ கிஃப்டாக கொடுத்தாலோ ரொம்பவே நல்லதுங்க. இதை வந்து வீட்டில் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே லக்கை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து காற்றை சுத்தப்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி 1 லேயர் 2 லேயர் 3 லேயர்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரீசன்ஸ் இருக்குது. 1 லேயர் இருந்தால் உடம்புக்கு வந்து நல்லது செய்யும், 2 லேயர் இருந்தால் நிறைய பணம் வந்து சேரும். அந்த மாதிரி ஒவ்வொரு ரீசன்ஸ் வந்து இருக்குங்க இதுக்கு. ஸோ லக்கி பேம்பூவோட அன்பாக்சிங் வந்து பார்த்தவங்க நல்லாவே சேஃபாக வருது. ஸோ நான் வாங்கின செல்லரோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களும் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $299 வருதுங்க. $299க்கு நம்மளுக்கு பேம்பூ பிளான்ட் வந்து கொடுத்துட்றாங்க, பவுல் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஜெல்லி பால்ஸ் வந்து கொடுக்குறாங்கங்க. நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாகவும் நம்மளுக்கு வந்து வருது. பயப்படாமல் வந்து வாங்கலாங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்க. நான் வாங்கும் போது எனக்கு பிளான்ட் வந்து சேஃபாக வந்திருக்கு. அதே மாதிரி பவுலும் வந்து சேஃபாக வந்திருக்கு. பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அமேசானில் நம்மளுக்கு ரிட்டன் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. சப்போஸ் நம்மளுக்கு வந்துட்டு பிளான்ட்டுக்கு ஏதோ டேமேஜ் ஆயிருந்தோ இந்த பவுல் வந்து உடஞ்சி வந்திருக்கோ நம்மளுக்கு வந்து ரிட்டன் கிடையாது. ஸோ அதுவும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ரிஸ்கில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இன்றைக்கி பார்த்துருந்தேன் இந்த அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த பிளான்ட் வந்து ஆன்லைனில் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி யூஸ்ஃபுல்லான இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார்